நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு வாழை இலை பிரியாணி. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி தான் ஃபேவரட்டா? ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ராமசாமி கல்பனாவுக்கு ஒரே ஒரு மகள். அவங்களோட பேர் சுஜி. காலேஜ் படிச்சுட்ருக்குறா. இவங்க 2 பேரும் தள்ளுவண்டியில் வியாபாரம் பார்க்குறாங்க. பிரிஞ்சி, தக்காளி சாப்பாடு, புளியோதரை, லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், இது மாதிரி. அதுலேயுமே ஒவ்வொரு வகையான சாப்பாட்டுக்கும் தனித்தனி மசால் பொடி வச்சுருக்குறாங்க. சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சாப்பாடோட விலை வெறும் 20 ரூபா தான். யாருமே இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு சாப்பாடு இந்த ஊர்லேயே தரலை. அவ்வளோ கம்மியாக தராங்க. ஆனால் தரம் நிறைவாக இருக்கும். சாப்பாடுமே வயிறு நிறைஞ்சிடும். ஆனால் வியாபாரம் என்னமோ ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. சுமாராக ஓடும். அவங்களோட வயிற்று பொழப்பை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா இவங்க கடையும் போட முடியாது. தள்ளு வண்டியில் அன்னைக்கு அப்படி தான் அந்த ஊர் தலைவரும் அவங்களோட தம்பியும் வெளியில் எங்கேயோ கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ராமசாமி கல்பனாவோட தள்ளுவண்டி கடையை பார்த்த உடனேயும், ஆஹா, எங்கள் கடையில் சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்குமே, சாப்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தலைவரோட தம்பிக்கு வயிறு பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாச்சும் அண்ணனை இந்த கடைக்கிட்ட நிறுத்தி ஒரு வழியாக நம்ம பிடிச்ச மாதிரி வகை வகையாக சாப்பிட்டுட்டு போனாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு, அண்ணே அண்ணே அங்கே பாருங்களேன், ராமசாமியும் கல்பனாவும் கடை போட்டிருக்குறாங்க போல இருக்குது. ரொம்ப நாளாக ஆளையே பார்க்க முடியலல்ல, ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு போயிடுவோமே அப்படிங்கிறாங்க. அப்படியாடா சொல்கிற? சரி வான்ட்டு அண்ணனும் தம்பியும் அவங்களோட கடைக்கு வந்திருக்கிறாங்க. தலைவரையும் தலைவரோட தம்பியவும் பார்த்த உடனேயும், வாங்கய்யா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இருங்க 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு இதோ தயார் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைல்லம்மா, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் ஒரு வேலை விஷயமா போகிறோம், உங்களை பார்த்துமே அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லையா, நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நேரம் ஆச்சுமா, நாங்கள் வேற போகணும் அப்படிங்கிறாங்க தலைவர் ஐயா. ஆனால் அவங்க தம்பி தான் பசியில் இருக்கிறாங்கல்ல, எப்படியும் இங்கே சாப்பிட்டே ஆகணும். ஆனால் அண்ணன் வேற ஏன் இப்படி பேசிகிட்ருக்குறாங்க? கல்பனா தான் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அமைதியாக கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு போனால் என்ன? அண்ணன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரே வேண்டாங்கிறதுல. ஆஹா, முடியாது முடியாது, இன்னும் நம்ம அமைதியாகவே இருந்தோன்னா எப்படியும் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார் அண்ணன் அப்படின்ட்டு, சரி அண்ணே, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதான் அண்ணன் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் தான் ஐயா, கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு ராமசாமியும் கல்பனாவும் சுட சுட தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. டேய், நீ அமைதியாக இருக்க மாட்டியாடா? ஏற்கனவே நேரம் ஆகிப்போச்சு. இதில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப தாமதமாகிடும். உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்னடா நீனு அப்படிங்கிறாங்க. அண்ணே அண்ணே, விடுங்கண்ணே விடுங்கண்ணே, எதுக்கு போய்கிட்டு இப்போ ஏதாவது யோசிச்சுட்ருக்குறீங்க? நம்மளாவா சாப்பாடு தாங்கன்னு கேட்டோம், அவங்களா பிரியப்பட்டுல சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே அமைதியாக 2 பேரும் கொசு கொசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சமைச்சதும் இவங்க 2 பேர்ட்டையும் தந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு, இந்தாங்க காசு அப்படிங்கிறாங்க தலைவரையா. ஆஹா, வேண்டாய்யா வேண்டாம், உங்கள்கிட்ட போய் காசா? நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதில் காசெல்லாம் எதுக்கு? வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இதுவே வயிறு நிறைஞ்சு போச்சு, இன்னும் தண்ணி குடிக்க கூட எங்களுக்கு வயிற்றுல இடம் இல்லை நடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே ஆமாம், நல்லா ருசியாக செஞ்சு கொடுத்துருந்தீங்க. சரி சரி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு தலைவர் ஐயாவோ அவங்களோட தம்பியும் கிளம்பிட்டாங்க. சுஜி அவளோட அறையில் படிச்சிட்ருக்குறா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா அம்மா வரவே இல்லை. பாவம், இன்னும் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. வியாபாரத்தை பார்க்கணுன்னு நினைப்பாங்களே தவிர, ஹோட்டல் வச்சுருக்குறோம்ல, நம்மளே சாப்பிடலாம் அப்படின்ட்டு அம்மாவும் அப்பாவும் ஏன் தான் சாப்பிடாமலே இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்பா வர நேரம் ஆகும், அம்மா வந்துட்டாங்களா இல்லையான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க.
வீட்டில் வேலைகள் இருக்குது, அதை செஞ்சிட்ருக்குறாங்க. என்னம்மா வந்துட்டீங்களா? வந்ததும் வராததுமா இப்படி வேலையவா செஞ்சிட்ருப்பீங்க? ஏதாவது சாப்பிடுங்களாம்மா, வாங்க அப்படிங்கிறா. இல்லை சுஜி, எனக்கு அதெல்லாம் பசி இல்லை. நீ ஏதாவது சாப்பிட்டியா? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீங்களே சாப்பிட்லையா, இதில் என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? வாங்கம்மா முதல்ல அப்படிங்கிறா. வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு சமையல் அறைக்குள்ளே போகிறா. ஏய் சமையல் அறைக்குள்ளே போறியே, அங்கே எதுவுமே இல்லை, வா முதல்ல. காலையிலக்கு உனக்கு மட்டும் கொஞ்சமாக சமைச்சேன், நாங்கள் கடையிலையே சாப்பிட்டுட்டோம்மா, நீ வா வா அப்படிங்கிறாங்க. கடையில் சாப்பிட்டீங்களா? அப்போ உங்கள் கையை நீட்டுங்க, நான் மோந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன சூச்சி நீனு, அது எப்படி வாசம் வராமல் இருக்கும், இந்தா மோந்து பாரு அப்படின்ட்டு கையை நீட்டுறாங்க. ஆ எனக்கு இப்போ நல்லா புரியுது, அது எப்படி வாசம் வராமல் இருக்கும். சமையல் கரண்டியை பிடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு சமையல் செய்கிற வாசனை கைக்கு தானே வரும். எல்லா வகையான சாப்பாடோட வாசனையும் வரதான் செய்யுது. நீங்கள் சாப்பிடவே இல்லைம்மா, சாப்பிட்டேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, தெரியும்ல. அப்பாவும் இன்னும் வரல, 2 பேரும் சாப்பிட்றதே கிடையாது ஒழுங்கா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உடம்பு கெட்டு போகாதா? ஆஸ்பத்திரிக்கு போய் துட்டை காலி பண்ணணுமா சொல்லுங்கள்? 3 வேளையும் சரியாக சாப்பிட்டா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒரு வேளை சாப்பிடல 2 வேளை சாப்பிட்லன்னு பட்னி கிடந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்பு மோசமாக போயிடும். இந்த வயசில் தெரியாது, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்லேயே அதுக்கான பின்விளைவுகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம்மா அப்படிங்கிறா. உடனே அவங்களோட அப்பாவும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. சுஜி இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலா, சாப்பிடல தானே அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி சரி வா, நான் வரும்பொழுதே நம்மளோட கடையிலேருந்து 3 செட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், நம்ம கூட சுஜியும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறா, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமா சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போது சுஜி சொல்கிறான், நான் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டியோட வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம 3 பேரும் போகலாமா அப்படிங்கிறா. என்னம்மா, இப்போ போகிற மாதிரி சூழ்நிலையே இல்லைல்ல, இங்கே நம்ம தினமும் கடை போட்டாதான் அதில் வருமானத்தை எடுத்து வைக்க முடியும். உன்னோட படிப்பு செலவுக்கெல்லாம் நமக்கு காசு அதிகமாக ஆகுமா? எங்களுக்குமே ஆசையாக தான் இருக்குது, ஆனால் போக முடிய மாட்டேங்குதே. பாட்டியும் இங்கே வந்து இருங்கன்னு சொன்னால் அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிராமத்துலேயே இருந்தவங்க, அந்த ஊர்லேயே பழகினவங்க அங்கேயே தானே இருப்பாங்க. அவங்களையும் குறை சொல்கிறதுக்குல்ல, நம்மளோட சூழ்நிலையும் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ வேணும்னா போய் பார்த்துட்டு வாயேன், ஒன்று நாங்கள் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நீ செலவு எவ்வளோனாலும் பண்ணு, நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே வழிய ஒன்றை நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல, தாராளமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, அப்படின்னா நான் போயிட்டு வரேனேப்பா. அம்மா நான் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறா. போயிட்டு வாம்மா தாராளமாக, பாட்டி வரேன்னு சொன்னாங்கன்னா கையோடு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க அவங்களோட அம்மாவும். சரிம்மா சரிம்மா, இன்னைக்கு சாயங்காலமே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை நாள் வேணும்னாலும் நான் இருந்துட்டு வருவேன், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இன்னும் வரலையே, ஏன் வரலன்ட்டு கேள்விலாம் கேட்கக்கூடாதும்மா. ஃபோனில் நான் பாட்டியை பேச வைக்கிறேன், 1 வாரம் 2 வாரம்னாலும் நான் இருந்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிறா. சரி சரி, நீ எத்தனை நாள் வேணாலும் அங்கே இருந்துக்கோ அப்படின்ட்டாங்க அவங்களோட அம்மாவும். அதுக்கப்புறம் அன்னைக்கு சுஜி சாயங்காலம் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக அவளோட துணிகள், அப்புறம் அவள் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கிறா. சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இரவு 8 மணிக்கு தான் அவங்களோட பாட்டி ஊருக்கு கிளம்புறதுக்கு பஸ்ஸு வருது. அவளும் பஸ் ஏறி அவங்களோட பாட்டி ஊருக்கும் கிளம்பிட்டா. காலையில் 8 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டா. ஆட்டோ வசதி எல்லாம் கிடையாது, கிராமங்கிறதுனால நடந்து தான் போயாகணும். உள்ளே போகணுமா, பையை தூக்கிக்கிட்டு அவள் அப்படியே ஊரை இயற்கை காற்றெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட பாட்டியை பார்க்குறதுக்கு விறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்குறா. வயசானவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வேலை பார்த்துட்டு விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஊர் ரொம்ப அருமையாக இருக்குல்லன்னு ரசிச்சுக்கிட்டே அவங்களோட பாட்டியோட வீட்டுக்கும் போகிறா.
ஆனால் பாட்டியோட வீடு பூட்டி இருக்கு. அடடா, பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அவ்வளோ மரங்கள் இருக்கு. அவங்க பாட்டி நெருப்பு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் அது? நம்ம பாட்டி தானே, தனியாக நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறா. பாட்டி, 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 நான் தான் வந்திருக்கிறேன் பாட்டி, சுஜி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறா. ஏ சுஜி பிள்ளை, நீ தான் வந்திருக்கிறியா? வா வா வா, என்னோட செல்ல பேத்தி. அம்மா அப்பாலாம் எங்கம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி, அம்மா அப்பாவால் வர முடியல. நான் உங்கள் கூட சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான் தான் வந்திருக்கிறேன். அப்படியே கையோட உங்களையும் நம்மளோட ஊருக்கு அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறா. அப்படியாம்மா, சரி சரி வா, உள்ளே போவோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி பாட்டி, போவோம். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நெருப்பு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படின்ட்டு கேட்குறா. அதுவாம்மா, நான் வாழை இலையில் பிரியாணி செஞ்சிட்ருக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, அதனால் கறி எடுத்தேன் கொஞ்சமாக. நான் ஒருத்தி மட்டும்தானே இருக்கிறேன், எனக்கு என்ன நிறைய கறியாக ஆக போகுது. அதனால் ஒரு 50 100 இருக்கும்னு நினைக்கிறேன், 100 கிராம் கறியை வாங்கி அதை வாழை இலையில் வச்சு நல்லா சூப்பராக வாழை இலை பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்குறேம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது மாதிரி செய்யறது அப்படியே மனமாக இருக்கும். நீயும் சாப்பிட்டு பாரு. இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிரும். நீ வேணும்னா உள்ளே போயேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்தா சாவி அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நானும் பார்க்குறேன், ஆசையாக இருக்குது, புதுசாக கேள்விப்படுறேன், இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறா. ஆமாம்மா ஆமாம், இதெல்லாம் எங்கேயும் செய்ய மாட்டாங்க, நானாகவே கண்டுபிடிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த வாழை இலைன்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குல்ல, வாழை மரங்கள் அவ்வளோ இருக்குது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, வாழை இலையில் ஒன்று வச்சு சாப்பிடுவேன், இல்லைன்னா வாழை இலையிலையே இது மாதிரி சுட்டு சமையலை செஞ்சு சாப்பிட்ருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கும் இது மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு இந்த பிரியாணி, வாழை இலை பிரியாணி செஞ்சிட்ருக்கிறேன். அதுவும் நீ வந்திருக்கிறியா? சூப்பர்மா சூப்பர். நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இது வரைக்கும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு பேச்சு துணைக்கு, சாப்பாடு துணைக்கு, என்னோட துணைக்கே நீ வந்துட்ட. ஆயிடுச்சுமா, சரி வா உள்ளே போவோம் அப்படின்ட்டு அந்த பொட்டலத்தை ஒரு தட்டு மேலே வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வாழை இலையில் வச்சு செஞ்ச பிரியாணிங்கிறதுனால வாழை இலையோட வாசனை அப்படியே பிரியாணியில் ஊறி போய் அவ்வளோ ருசியாக இருக்குது. 2 பேரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கதைகள் பேசுகிறாங்க, அந்த ஊரை சுற்றி பார்க்குறாங்க. இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் போனது 2 வாரம், 2 வாரம் தாண்டி 3 வாரம் ஆயிடுச்சு. அவளுக்கு அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஞாபகமே இல்லை. சந்தோஷமாக இருக்கு இங்கேயே. சுஜியால் தன்னோட பாட்டிக்கு எவ்வளோ ஒத்தாசையாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உதவிகளை செய்கிறான். அதுக்கப்புறம் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போது பேத்தி தன்னையே தேடி வந்திருக்கிறாளே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பூரிப்பில் என்னென்னலாம் பேத்திக்கு பிடிக்குமோ அது ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்குறாங்க. சுஜிக்கு வேற காலேஜ் லீவும் முடிய போகுது, காலேஜ் தொடங்க போகிறாங்க. வேறு வழி இல்லை, அவங்களோட ஊருக்கு போய் தான் ஆகணும். அதனால் பாட்டிகிட்ட, பாட்டி நீங்கள் என் கூட அங்கே ஊருக்கு வந்துடுறீங்களா? உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை. வாங்க பாட்டி போகலாம் அப்படிங்கிறா. இல்லைம்மா, என்னால் வர முடியாதுல்ல, பாட்டி வயசானவங்க. முன்ன மாதிரி எல்லாம் எனக்கு அங்கேயும் இங்கேயும் வழி தெரியல. இங்கே என்னடான்னா நான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் வளர்த்திக்கிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. அங்கே வந்தேன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்கிற மாதிரி அங்கே என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது. அது இல்லாமல் அங்கே சிட்டியாக இருக்குது, இது கிராமம். கிராமத்தில் இருந்தவங்களுக்கு சிட்டி எப்படிம்மா பழகும்? நீங்கள் அடிக்கடி பாட்டியை வந்து போய் பார்த்துக்கோங்க சரியா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன், எனக்கு காலேஜ் தொடங்க போகிறாங்க, நான் நாளைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறான். நாளைக்கா? சரி சரி, காலேஜ் இல்லைன்னா நீ இங்கேருந்து போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். படிப்புங்கிற விஷயத்தினால தான் உன்னை அனுப்புகிறேன், சந்தோஷமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாளும் விடிஞ்சிருச்சு. அவங்களோட பாட்டி வீட்டிலேருந்து அவங்களோட வீட்டுக்கும் கிளம்பிட்டா.
பஸ் பிடிச்சி அன்னைக்கு இரவு கிளம்பிட்டாளா. மறுநாள் காலையில் 7:30 மணிக்கெல்லாம் அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டா. அன்னைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் தள்ளுவண்டி கடைக்கு போகவும் இல்லை. மக வர்றா அப்படின்றதுனால தான் போகாமல் இருப்பாங்க அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் அங்கே வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. புதுசாக ஒரு ஹோட்டல் வந்திருக்குது. அந்த ஹோட்டலுக்கே நிறைய பேர் போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களது எவ்வளோ ருசியாக இருந்தாலும் இப்போ யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தில் தான் இன்னைக்கு கடையே போடலை, நஷ்டமாயிட்டே இருக்குன்ட்டு. சுஜி வந்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட பாட்டி வீட்டில் என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட விவரமாக சொல்கிறா. அது இல்லாமல் வாழை இலை பிரியாணியை பற்றின ரகசியத்தையும் அவங்களோட அம்மா அப்பாட்ட சொல்லவும் அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியா சுஜி, உனக்கு பாட்டி வீட்டில் பொழுது போனதே தெரிஞ்சிருக்காது, அவ்வளோ வேகமாக ஓடிடுச்சுல்ல. ஆனால் எங்களுக்கு தான் உன்னை பார்க்காம ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் வியாபாரமும் இப்போ இல்லையா, கடையே ஒரு 2-3 நாளாக போடலைம்மா அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இனி எதுக்கு கவலைப்படுறீங்க? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன்ல, பாட்டியோட ரகசிய வாழையில பிரியாணி. இதை நம்ம செஞ்சு விற்பனை செய்வோம். நம்மளோட கிராமத்துலேயே, கிராமம் என்ன, நிறையா ஊர்களில் இந்த பிரியாணி ஃபேமஸ் ஆக போகுது. நம்ம பாட்டி பிரியாணி, வாழை இலை பிரியாணியை செய்வோம், நம்ம தூள் கிளப்பலாம் அப்படிங்கிறா. சரி சரி, நீ சொல்கிற, கண்டிப்பாக நல்லதே நடக்கும்மா. பாட்டி சொன்ன கைப்பக்குவத்தில் நீ செய்யறதுக்கு எங்களுக்கு யோசனை சொல்ல போகிற, நீ சொல்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எல்லா பொருட்களையும் நான் அளவோடு எழுதி தரேன், அதை வாங்கிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படிங்கிறா. சரி சரிம்மா, நம்ம நாளைக்கே கடை போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பொருட்களையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னும் நம்ம தள்ளுவண்டியிலலாம் எதுக்கு கடை போடணும், வேண்டாம் வேண்டாம். நம்மளோட வீட்டிலையே ஒரு ரூம், பெரிய ரூமாக தானே இருக்குது, அந்த ரூம்லேயே நம்ம ஹோட்டலுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இங்கேயே நம்ம வியாபாரத்தை பார்ப்போம் அப்படின்ட்டா. அதனால வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையவே அவங்களோட ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதும் டிப்டாப்பாக சீக்கிரமாக எழுந்திருச்சு வாழை இலை பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது சும்மாவே மனம் வீசுமே. புதுசாக ஹோட்டல் திறந்தாங்கல்ல, அங்கே உள்ள கூட்டம் எல்லாம், அது போக எப்போவுமே வாங்குறவங்களும் இவங்க கடைக்கு வர்றாங்க. ஹோட்டலும் சூப்பரு, சாப்பாடும் சூப்பரு. ஹோட்டல் மாதிரியே இல்லை, வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் வாழை இலை பிரியாணி நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, முதல் முறையாக இங்கே தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு விரும்பி சாப்பிட்றாங்க. வருமானமும் இவங்களுக்கு நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வியாபாரம் இல்லை அப்படிங்கிற வருத்தம் துளி அளவு கூட இல்லை. அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷம். அன்னைக்கு சுஜி சொன்ன மாதிரி இந்த ஊர் இல்லாமல் பக்கத்து ஊர், அதுக்கும் பக்கத்து ஊர், அப்படியே சுற்றி இருக்கிற கிராமங்கள், அப்புறம் சிட்டியில் உள்ளவங்கன்னு நிறையா பேர் இங்கே வந்து வாழை இலை பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே வர்றாங்க. ஆனாலும் இவங்க விலையவும் அதிகரிக்கலை, ருசிக்கும் எந்த குறையும் வைக்கலை. முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ருசியும் மனமும் இப்போவும் இருக்குது. ஜனங்களோட ஆதரவு ஏதோ தேன் மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருக்குது. தேனி கூட்டங்கள் படையெடுத்து வர்ற மாதிரி மக்கள் கூட்டம் படையெடுத்து இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்தில் உள்ள நிறையா பேர் தனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்குன்னு நினச்சிட்டு புலம்பிட்டு வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த வாட்டம் எதுக்கு? நமக்கு வந்த கஷ்டத்தோட இன்னொரு பக்கம்தான் நமக்கான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நல்லதை நினச்சி நல்லதே செய்யும் பொழுது நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.